பேசவும் முடியாது. இன்னும் இங்கே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வரணும்னா யார் போய் பேசணும்? கார்கே தலைமையை போய் பேசணும். கார்கே தான் முடிவு பண்ணணும், ராகுல் முடிவு பண்ணணும், சி வேணுகோபால் கேசி வேணுகோபால் கேசி வேணுகோபால் முடிவு பண்ணணும், இல்லை சோனியா முடிவு பண்ணணும். இன்னொன்று ஆதவ்னு நீங்கள் வச்சுக்கிங்க. ஆதவ் என்ன பேசினாலும் நீங்கள் வந்து இந்த அளவுக்குலாம் கொண்டு வர முடியாது. இப்போ நான் சொல்கிறேன், சரி ஆதவ் போய் பேசிட்டார். காங்கிரஸ் 2 கேள்வி வைக்குது. உங்கள் கூட நான் வரணுன்னா எங்களுக்கு என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்கள்கிட்ட இருக்குது, நாங்கள் வரணும் ஜெயிக்கிறோன்னா என்ன ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சொல்லுங்கள். காங்கிரஸ் யோசிக்காதா? இப்போ ராகுலே சொல்கிறாரு நம்ம வந்து தாவேகா கூட போயிடணும். இங்கேருந்து செல்வ பெருந்தை கேட்குறாரு, சார் திமுக கூட இருந்தோன்னா 25 எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா 18 ஜெயிச்சோம். லாஸ்ட் டைம் 18 ஜெயிச்சாங்க. ஆமாம். நம்ம இந்த தடவை 10 எம்பி சீட் வாங்கினா 10மே ஜெயிச்சாச்சு. இந்த தடவை நம்ம ஒரு 10-12 எம்எல்ஏவாக ஜெயிக்கலாம். இல்லை கூட கேட்டு இப்போ இருக்கிற நெருக்கடிக்கு 60 கேட்டு ஒரு 30 கூட ஜெயிக்கலாம். இவங்களோட போனால் சார் எங்கே சார் இவங்க நம்ம ஆளுங்களை பற்றி தெரியும், யாராவது தூக்கி தான் சுமக்கணும். அப்போ நம்ம ஆளுங்க வேலை கூட செய்ய மாட்டாங்க. ஆமாம், அவங்களும் சின்ன பசங்க, ஒன்றும் தெரியாது. இவங்களோட போய் நம்ம வந்து மக்கள் நல கூட்டணி மாரி படுதோல்வி அடையணும். இது நமக்கு தேவையா? திமுக பகச்சிக்கிறோம் சொல்லுங்கள் சார். அதுவும் இல்லாமல் எம்பி வேற அவங்களுக்கு பலம் சென்ட்ரலில். இந்தியா கூட்டணிலேருந்து திமுக வெளியேறிடும்ல, இந்தியா கூட்டணிலேருந்து போயிடும், பல பிரச்சனை. ஆமாம். இன்னொன்று 2029 நீங்கள் திமுக கூட்டணியில் இருந்தால் எம்பி ஜெயிக்கலாம். இவங்க கூட இருந்தால் நம்ம என்ன சார் ஜெயிக்க முடியும்? ஓகே.